இதை பறிக்கும்பொழுது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த செடி ஃபுல்லாகவே சுற்றி முள்ளாக இருக்கும். மற்றபடி இதில் எந்த வித கஷ்டமும் இருக்காது. டைரெக்டாக நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கும். ஆனால் சாப்பிட உங்களுக்கு ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். பொதுவாக கிராமப்புறங்களில் இயற்கையாகவே எண்ணற்ற பழங்கள் கிடைக்கும். அந்த பழங்களை சாப்பிட்றதுனால நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். அந்த வகையில் இந்த பழத்தை சாப்பிட்றதுனாலையும் நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 நன்மைகளை சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே அதிகப்படுத்தும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் சூட்டை எப்பவும் சீராக வச்சுக்கும். ஒன்று அது ரொம்ப சூடாக இருந்தாலும் சரி, ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி, இதை சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் சூடு சீராயிடும். மூணாவது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது, சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த பழத்தை சாப்பிட்றதுனால முழுமையாக குணமடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் இந்த பழத்தை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் சாப்பிடுங்க. பணத்தை செலவு பண்ணி ஆரோக்கியமாக வாழ்றதை விட இயற்கையாக நிறைய கொடுக்குது. இதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்றதுல என்ன பிரச்சனை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.